ஜெய் பிரம்மா. நாங்குவழி சாலையில் சட்டப்படியாக குற்றத்தில் குற்றமான குற்றம். இவனுக்கு என்ன ரோடு ஓடுறதுக்கு பொழுதனைக்கு என்ன இது நினச்சானா அந்த மாநில பேருக்கு 2ஆம் நம்பர் ரோடு ஓடுறதுக்கு, ஆடு மாடு கோழி பறவைகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, பூரா ரோடாக 2ஆம் நம்பர் போகிறதுக்கு அவர் கொடுத்துருக்காரு. அவன் விவசாயம் பண்ணி சிட்டி கிராமத்தில் பொத்தி விரித்து பொண்டாட்டிகளை பார்த்து தின்னுட்டு போவான். இவன் எதுக்கு கூத்தடிக்க அரசியல்வாதி? அந்த கணக்கு போடுதார் ஐயா. புரியுதா இல்லையா? இடத்த அழிக்க நான் கொடுத்துருக்கேன், அதான் பட்டா போட்டு பவர் போட்டு நான் கொடுத்துருக்கானா, என் எழுத்து இருக்கான்னு கேட்காரு. என் எழுத்து இருக்கா? கடவுளோட எழுத்து இருக்கா இல்லையா? படைக்காரு, விளையாடுவார், பூமியை சுத்தம் பண்ணி விவசாயம் பண்ணி திருட்டு போங்கடான்னு தான் கொடுத்துருக்காரு. சும்மா அழிக்கிறது கொடுக்கல. சரியா? இந்த நாங்குவழி சாலையில் எல்லாமே ஒட்டு மொத்தமாக தடை எடுத்துருவார். அதுக்கு தான் கணக்கு குழப்பி உட்காந்து போட்டானா. சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம் உட்காந்து மண் அள்ளி அந்த குறுக்கு வழியாக போட்டு நம்ம தென்காசி ரோடு, கடைநல்லூர் ரோடு, குற்றால ரோடு, புளியங்குடி ரோடு, இப்படி நாங்குவழி சாலையில் இதில் போய் ஸ்டாண்ட் ஆகட்டும். இது கொஞ்ச நாளைக்கு கிடக்கட்டும், பிறகு பார்ப்போம். அவன் மூளையை திரிக்கான். இவனுக்கு கண்டிப்பாக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாம் இருக்கிறவன் கரெக்டாக அந்த 3 சட்டத்தில் வானரப்பட இராணுவ வரையில் கம்பியை பழுக்க வச்சு எழுப்பாங்க. சரியா? மூளையை திரிக்காதா? இப்போ கை வச்சுக்கிட்டு இருக்காரு, பூரா திரிக்கான். உட்காந்து கூட்டமாக ராஜபாளையத்தில் உட்காந்து திரிக்கான், சென்னை மெட்ராஸில் உட்காந்து திரிக்கான். மந்திரி திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கிற பூரா இந்த சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி திரிக்கான். ஐயோ என்ன செய்யலாம்னு. சரியா? கைலாசத்தில் ஈஸ்வரன் குடும்பம், எங்களுடைய குடும்பத்தை நீ நினச்ச கரு அறுத்துருவார். சரியா? உள்ளே இறங்கி வராரா? உள்ளே பக்காவாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்காரு. என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு மெயினாக சுற்றி அழைச்சிக்கிட்டு இருக்காரு. பூரா இடத்த பூரா பாழாக்கி வச்சுருக்கான். பூரா பசுமையாக இருக்கிற இடம், பூரா பச்சைன்னு இருக்கிற இடத்த பூரா பில்டிங்கு, மில்லு, தொழிற்சாலை பூரா போட்டு நாசம் பண்ணி ரசாயனத்தை பூரா பூமியில் கெமிக்கலாக விட்டு பாழாக்கி வச்சுருக்கான் அப்படின்ட்டாரு. பாழாக்கி வச்சுருக்கோம். பூரா ஆடு மாடு கோழி பறவையில் பூரா வண்டியில் ஏற்றி தின்னுக்கிட்டு இருக்கானடா. இவனுக்கு என்னடா திங்கிற மாதிரி கீழே பழுக்க வச்சு எழுத்துருவோமாடான்னு எங்கள் அண்ணன் நேற்று தான் கேட்டார். இன்றைக்கி நைஸாக கணக்கை உள்ளே விட்டுருக்காரு. சரியா? பழுக்க அது ஆதார கார்டு செக் பண்ணி வருவான். தெருவு சிட்டி கிராமத்தை அப்படியே வெளியே கம்பி அப்படியே பழுக்க வச்சுக்கிட்டே வருவான். சுரட்டுன்னு ஒரு இழுப்பு, ஆணுக்கு பெண்ணுக்கு இழுத்து விட்டு சொரிஞ்சு ஆஸ்பத்திரியா ஒரு ஆஸ்பத்திரியா ஆஸ்பத்திரியை பூரா அடைச்சிருவார். அடாடா ஆஸ்பத்திரியை போட்டு தப்பிச்சா ஓடுதா அப்படின்ட்டார். போட்டாரா கணக்கு. சொரி மண்ட பைகள் ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம் தப்பிச்சேர கடை கொடுத்துருக்காரு. உயிர்வா சந்தோஷமாக போகிறவன் எத்தனை பாவம். அவனே ஒரு நேரம் உட்காந்து ஆணும் பெண்ணு வீட்டுகளில் யோசிப்பான். விவசாயம் கொடுத்துருக்காரு, சாப்பிட்டு நம்ம நிம்மதியாக போகலாம், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். பூரா விட்டுட்டான் மருந்தாக விட்டுட்டான். பூரா தின்னு மருந்து அடிச்சு ஐயோ பழகிட்டானே அரசியல்வாதி. ரோடை போடுதான் விவசாயத்தை அழிக்கான். ரோடை போட்டால் விவசாயம் தான் அழியும். 4 வழிச்சாலை, 3 வழிச்சாலை, 2 வழிச்சாலை எல்லாம் ரோடு போட இடம் வச்சுருக்கிறோம். பூரா பலாயிரம் கோடி நமக்கு வரும். பொண்டாட்டி அவன் சொல்லுதான், பொண்டாட்டி விலைக்கு உட்காந்துரு, விரிச்சு உட்காரு, கெட்டாக கொண்டு வரேன், திணிச்சு அடுக்கி வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவோமுங்க. நல்லா பிதிக்கி போடுவார். முக்கால் சத்திய பேப்பராடா.